ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவிலே நீர் பாராட்டின சுகம், பலன், ஜீவன் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் தேர்வுகளே நல்ல முறையில் எழுதி வர கிருபை தருகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக எந்த பலவீனமும் பிள்ளைகளுக்கு வராதபடி என் தேவன் அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுகிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பெற்றோர்களை பாதுகாக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். கணவன் மனைவியை பாதுகாக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பாதுகாக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய பிரயாணத்திலே நம்முடைய காவல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய பேர பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய கிருபையின் கரம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாத பிள்ளைகள் மீது நம்முடைய கிருபையின் கரம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத அநேக தம்பதிகள் மீது நம்முடைய கருணை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வழியிலும் கூட ஆண்டவரே, நாளின் செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை எங்கள் மத்தியிலே பேசி எங்களை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும் என்ற பாடலை நாம் பாடும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றிடுவோமே. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசிற்றிரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளன் வேந்தல் மழையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆழ்ந்த துதி ஓடி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோப்பு நடுங்கிடுவானோ, யாக்கோப்பின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுவைப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கனம் யாவும் மகளும், இடுக்கண் சூழ்ந்திடும் வேலை, இரட்சகன் மீட்பனருள்வார். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், கரையில்லா தேவனின் வாழ்வு. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அடைந்திடும், விடுதலை பெருவாழ்வை காண்போம்.
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது. மூசை போல அமலேக்கர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். நாங்கள் மேலே நின்று எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு தாசி வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுகிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த கைகளை உயர்த்தி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். பேதுரு அமிழ்ந்து போகிற வேளையில, இறந்து போகிற வேளையில, அழிந்து போகிற வேளையில அவன் கரத்தை பிடிச்சு தூக்கி வைத்தீங்க. இப்படி ஆண்டவரை நாங்களும் வியாதி நிமித்தம், பலவீன நிமித்தம், கடன் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம் நாங்கள் வேதனையோடு கூட நம்முடைய சமூகத்தில் வருகிற போது எங்களை கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே எங்களை நிறுத்தி எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி, ஓ தேங்க்யூ லார்ட், எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வீராக. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நாங்களுடைய சுதந்திரம் ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை விட்டு கொடுக்காதீங்க. நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. கேன்சர், இருதயம், நுரையீரல் எல்லாம் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நடக்க முடியாதவங்க நடக்கட்டும். டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மெழுகை போல அக்கினினால, கர்த்தருடைய அக்கினினால அது மறைந்து போகட்டும். இந்த குடும்பங்கள் ஒன்றென்றாக இணையட்டும். தேர்வு எழுத போகிற பரீட்சைக்காக ஜெபிக்கிறோம், பரீட்சைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லுகிற கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன், ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங்னால என்ன பலன்? நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பலனை தெரிஞ்சிக்காம ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள் ஃபாஸ்டிங், ஒரு வாரம் ஃபாஸ்டிங், ஒரு பொழுது ஃபாஸ்டிங், 3 நாள் ஃபாஸ்டிங் என்றெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். ஃபாஸ்டிங் பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை வேதாகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சில வசனங்கள் மாத்திரம் தினந்தோறும் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அதாவது இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். அப்போ பிசாசு விலகணும்னா, பிசாசு நம்மை விட்டு விலகி போகணும்னா ஜெபமும் உபவாசமும் அவசியம். ஃபர்ஸ்ட் ரீசன். சரி, வேற என்ன நடக்கும்? அதாவது உபவாசத்துக்கு பிறகு என்ன நன்மை நடக்கும்? எதுக்காக நம்ம உபவாசிக்கணும்? என்ன நன்மை நடந்தது? என்ன அதிசயம் நடந்தது? என்ன அற்புதம் நடந்தது? இது தெரிஞ்சுக்கலன்னா நம்ம உபவாசம் இருக்க பிரயோஜனம் இல்லை. நம்ம உபவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி தானே? இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்னையிலேருந்து சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வரப்போகிறேன். என்ன காரியம்னா, உபவாசத்தின் விளைவு, உபவாசத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். அதுதான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் உபவாசம் இராதவங்க கூட இனிமேலும் நீங்கள் உபவாசமும் ஃபாஸ்டிங்கும் ப்ரேயரையும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம நேற்று பார்த்த அந்த எஸ்தர் நிகழ்ச்சியிலே நம்ம பார்க்கலாம் என்ன நடந்தது. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, எஸ்தர் அந்த 3 நாள் இரவும் பகலும் தண்ணீர் குடியாமல் உணவு அருந்தாமல் அவங்க உபவாசம் இருந்தாங்க. ராஜாவின்
தடை மீறி பிரவேசித்தாங்க. நான் செத்தாலும் சாகுறேன்னு சொன்னாங்கள்ல. அப்புறம் ராஜா கூப்பிட்டாரு. நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் நேற்று சொல்லிட்டேன். ஒருவேளை புதுசாக கேட்குறவங்க ஒரு சின்ன ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். எஸ்தர் தன் கணவனால் அவ்வளவு அன்பு செலுத்தப்படவில்லை என்பது தான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய செய்தி இங்கே. ஏன்னா அவங்க அவங்க சொல்கிறாங்க, 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் கடைசி சென்டென்ஸில் நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னான். அப்போ 30 டேஸ் அளவுக்கு அப்படி ஒரு கணவன் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு டைம் டேபிள் போட்டு இப்படி ஒரு மனைவி கணவனுடைய வாழ்க்கை சட்டம் ஏற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அன்பில்லாத ஒரு வாழ்க்கை, கடமைக்காக வாழ்கிற வாழ்க்கை, அதை அவ காண்பிக்கிறா. என்னால் பேச முடியாது, என்னால் சிபாரிசு பண்ண முடியாது, என்னால் அவரிடத்துல போயிட்டு பரிந்து பேச முடியாது, சாரி அப்படின்னு சொல்லும் பொழுது தான் மொர்தெகாய்க்கு கொஞ்சம் கோபம் வருது. ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும், நீயும் உங்கள் குடும்பமும் உங்கள் தகப்பு வீட்டாரும் அழிக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் சொல்கிறா, சரி ஓகே, என்ன பண்ணுறது, எனக்கு இப்படி ஒரு கணவன் வாச்சான், எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்ன செய்கிறேன், நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம், கணவன் மாறுவான், ராஜா மாறுவான், மாறிட்டான்னா நல்லது, மாறலைன்னா நான் சாவுறேன், இதுதான் சட்டம். அவன் மாறினா நம்ம வாழ்வோம், மாறலைன்னா நான் சாவேன், அவ்வளோதான் சட்டம். சரிங்களா? அப்படி தான் அவருடைய லைஃபு. அதுக்கப்புறம் அவள் வந்த பொழுது ராஜா ரொம்ப மன மகிழ்ச்சியோடு, அதுதான் தயவு இல்லை, கர்த்தருடைய தயவு. அவள் உள்ளே கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே கேட்குறாரு, ஒரு ராஜ்யத்தில் பாதி வேணாலும் தரேன். இதெல்லாம் நம்ம நேற்று கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல, நீங்கள் 2 நாளைக்கு என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும், அதாவது என்னுடைய விருந்துக்கு வரணும், வீடுன்றதில் இந்த பேலஸில் விருந்துக்கு வரணும், கூடவே ஆமானம் வரணும். அது செகண்ட் விஷயம். அந்த யூதர்களுக்கு விரோதமாக இருந்த ஆமான தொழு மரத்தில் போட்டாங்க, மொர்தெகாயை உயர்த்தினாங்க. இதுதான் ஸ்டோரி, நேற்று நடந்த விஷயம். ரிசல்ட், வாட் இஸ் ரிசல்ட்? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜாவுக்கு 6ஆம் அதிகாரத்தில் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை வாங்கி வர சொன்னான். அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேரு மேலே கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்போது ராஜா, இதற்காக மொர்தெகாய் கனம் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜா, சேவிக்கிற ஊழியக்காரன், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்றான். இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ரிசல்ட்டுக்கு போகிறேன். உபவாசம் என்பது, உபவாசம் இருந்தால் கர்த்தர் எப்படி இன்டர்வீன் ஆகுறான்னு பாருங்க. எப்படி அவர் இடையில வந்து காரியங்களை எப்படி அவர் மாற்றுகிறார் பாருங்க. என்ன நடக்குதுன்னா, அவ்வளோ கொடூரமான இந்த ராஜா, அல்லது மேபி அவன் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய குறைகளை நம்ம காட்டாமல் இருந்தாலும் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் பண்ணிட்டார். எவ்வளோ பெரிய மிராக்கிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராதனால அவனுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்குறார். என்ன கர்த்தர் கொடுக்குறார்? கொஞ்சம் டைரி எடு, கடந்த காலங்களிலே நடந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் வாசிக்கிற, கொஞ்சம் எடுப்பா அப்படின்னு எடுக்கும் பொழுது தான் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது வாயில் காக்கிற 2 காவலன் ராஜாவை கொலை பண்ண திட்டம் பண்ணியிருந்தாங்க. அதை அறிந்த மொர்தெகாய் அதை போய் ராஜாவின் சமூகத்தில் சொல்லி அந்த 2 பேரை பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிச்ச பொழுது ராஜா சொல்றாரு, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது நம்ம செய்தோமா? இல்லை, செய்யல. சரி,
அவனுக்கு அந்த மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். ரைட். ஃபாஸ்டிங்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து நமக்கு நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷனை, நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய பதிலை, நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய சில நேரங்களில் நம்ம என்னதான் உழைத்தாலும் என்னதான் பாடுபட்டாலும் நமக்கு அந்த நல்ல பேர் கிடைக்காது இல்லை. அப்படி நல்ல பேர் கிடைக்கும்படி என் ஆண்டவர் தலையிடுவார். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டோரியில என் ஆண்டவர் தலையிடுவார். இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்களா, இதுல ஏதாவது ஆண்டவர் தலையிட்ட மாதிரி இருக்கா? எஸ்தர் போறாங்க, ஜெபம் பண்றாங்க, அப்படிலாம் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, ராத்திரியிலே அவனுக்கு தூக்கம் வராமல் என் ஆண்டவர் பண்ணினார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அதன் பிறகுதான் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ரைட். அவனுடைய நற்செயலுக்கான பலன். இன்றைக்கு கூட காலை வேளையில் உங்களுடைய நற்செயல் மறக்கப்பட்டிருக்கலாம், உலகத்தாரால் மறக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் கிடைக்காம இருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து செபித்து உபவாசம் பண்ணி இருந்த பொழுதும் உங்களுக்கான அந்த நன்மை பரலோகத்திலிருந்து வராமல் இருக்கலாம். இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பித்த உடனே ஒரு சாதாரணமான ராஜாவே தனக்கு கீழே இருந்தவனுக்கு கனத்தையும் மகிமையும் நான் திரும்ப செலுத்தணும், அவன் எனக்கு உதவி செய்திருக்கான், நான் அவனுக்கு திரும்ப செலுத்தணும் என்று நினைப்பாருன்னா, நம்ம பரலோக பிதா அவருக்கு ஏதாவது நீங்கள் செய்திருந்தா, அவருடைய ஊழியத்தை நம்ம நிறைவேற்றிருந்தா, அவருக்காக சாட்சியாய் வாழ்ந்திருந்தா, அவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திருந்தா, அவருக்கு தூக்கம் வராது. நமக்கு செய்கிற வரைக்கும் அவருக்கு தூக்கம் வராது. எல்லா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? எல்லா சாட்சியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும் தானே? நியாய சாஸ்திரி என்ன புத்தகம் அது? ஓகே, ஜீவ புத்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவருக்கு நிச்சயமாக நமக்கு நன்மை செய்கிற வரைக்கும் தூக்கம் வராது. சரிங்களா? ஓகே. இப்போ ரிசல்ட் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 15ஆம் வசனத்தின் கடைசி கூட பார்க்கலாம். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஃபாஸ்டிங்க்கு அப்புறம், ப்ரேயருக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா பாருங்க, வெளிச்சம். நம்ம வாழ்க்கை ரொம்ப இருளா இருக்குல்ல, ஜெபித்து பாருங்க, உங்களுடைய இருளை பட்ட பகலை போல வெளிச்சமாக மாற்றுவார். வசனம் இருக்கு, இரவில அழுகை தங்கும், விடிய காலத்துல களிப்பு உண்டாகும். இதெல்லாம் அழுதுன்னு இருப்போம், காலையில நல்ல செய்தியோட கூட எழுந்திருப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சி. ஆண்டவர் நிறைய வசனங்கள் எடுத்து வைத்தேன். ஒருவேளை நமக்கு ஏசாயா நீங்க 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சங்கீதம் 30
நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம், சங்கீதம் 30 அதனுடைய 5ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நல்ல கவனிங்க. இது உங்களுக்கான எனக்கான வாக்குத்தத்தம். 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலோ களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பாவத்தை திடமாய் நீர் என் பர்வதத்தை நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினேன். நான் குழியில் இறங்குகையிலே என்னுடைய இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உம்மை சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாராயிரும் என்று சொல்லி கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தாவை நோக்கி கெஞ்சினேன். இப்ப பாருங்க, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாய் நீர் எனக்கு இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. பாருங்க, 5ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நீங்க வாசிங்க. அந்த இடைப்பட்ட பகுதி தான் நம்ம சூழ்நிலை. சரிங்களா? 5ஆம் வசனம், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். 11ஆம் வசனம், என் புலம்பை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாய் நீர் என்னை இரட்டை கழிந்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் இடை கட்டினீர். 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 112ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalm 112:4ல செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதைக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதைக்கும். அவருடைய இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர். இல்லை, மன உருக்கமும் நீதியும் உள்ளவர். அதுக்கு முந்தி வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ரொம்ப அழகா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்போ நீங்க எஸ்தருக்கு வந்துருங்க. எஸ்தர்ல என்ன சொல்றாருன்னா, என்னென்ன வந்துருச்சு? நான் என்ன சொன்னேன்? வெளிச்சம் வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு. அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து என்ன கவனிங்க. களிப்பு வந்துருச்சு, கனம், பொசிஷன், கனம் வந்துருச்சு. அதே மாதிரி ராஜாவின் வார்த்தையிலே அவருடைய கட்டளை போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்கள் பிடித்ததுனாலே அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் சேர்ந்தாங்களாம். யூதரா மாறிட்டாங்களாம். யூதர் மேல அவ்வளவு பயம் வந்து விட்டது. அதுக்கு முந்தி வசனம், களிப்பு விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளா இருந்தது. திரும்ப சொல்றேன், விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளா இருந்தது. ஃபாஸ்டிங் அப்புறம் ஃபீஸ்டிங், விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளாக இருந்தது. அதே 9:19 வாசிக்கிறோம் பாருங்களேன். 9, ஆதலாலே அலங்கமில்லாத ஊர்கள் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துங்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசையில் அனுப்புகிற நாளமாயிருந்தது. வரிசைனா சீர்வரிசைகள். ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் ஆண்டவர் செய்த செயலை பாருங்க. விருந்துண்டு வரிசைகளை அனுப்பி
மகிழ்ச்சியில் கொண்டு அது அந்த நாளில் அந்த டே சொல்கிறாங்க, அந்த டேயில் அவங்க கொண்டாடினாங்களாம். நான் சொல்கிறேன், இந்த டே இந்த 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 நான் சொன்னல என் வாழ்க்கையில் இந்த லென்ட் மறக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு லென்ட்டில் இன்னைக்கு என்ன தேதி, அல்லது லென்ட் முடிகிற தேதி, அல்லது லென்ட் 30வது நாள், அல்லது 12வது நாள், அல்லது 21வது நாள், 3வது நாள், விருந்துண்டு மகிழ்ந்து களி கூறுகிற சீர்வரிசைகளை அனுப்பி ஒருத்தரை சந்தோஷமாய் பாராட்டுகிற நாள். இதெல்லாம் எங்கே நடக்கும்? கல்யாணத்தில் நடக்கும். எங்கே நடக்கும்? பர்த்டே பார்ட்டியில் நடக்கும். குழந்தை பிறந்தால் நடக்கும். எங்கே நடக்கும்? வேலை கிடைச்சோன்னு ஒரு தேங்க்ஸ் கிவிங் நம்ம வைப்போம். எங்கே நடக்கும்? பாஸ் பண்ணால் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவோம். எங்கே நடக்கும்? ப்ரொமோஷன் கிடைச்சா நடக்கும். எங்கே நடக்கும்? மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா நடக்கும். எங்கே நடக்கும்? சரீரத்தில் வியாதியில் பலவீனத்துலேருந்து பலவீனத்தில் கர்த்தர் பலனை கொடுக்கும்போது நடக்கும். ஒரு சாவு கடந்தாங்க, சாக போகிற நிலையிலேருந்து அவங்க உயிரோடு வந்த பிறகு அவங்க வீட்டில் என்ன கொண்டாட்டம் இருக்கும். விருந்துண்டு மகிழ்ந்து கழித்து இல்லை அந்த நாள் மறக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபாஸ்டிங்கை மட்டும் சாதாரண நினச்சிடாதீங்க ப்ளீஸ். நம்ம நினச்சதுனால தான், நம்ம தென்னிந்திய திருச்சபையில் நினச்சதுனால தான், அல்லது நாம் சிலர் நினச்சதுனால தான், ப்ராட்டஸ்டண்ட்டில் நினச்சதுனால தான், அல்லது கேத்தலிக்கில் நினச்சதுனால தான், நம்ம உபவாசம் இராததுனால தான், ஜெபிக்காததுனால தான், நாம் வேண்டுதல் செய்யாததுனால தான், நம்ம உட்டி போட்டு ஜெபிக்காததுனால தான், இந்த களிப்பில் மகிழ்ச்சி இல்லை, சஞ்சலமும் தவிப்பும் தான் இருக்குது இல்லை வாழ்க்கையில். ஒரு 3 நாளில் ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா, நம்ம 40 நாள் இருக்க போகிறோமே, ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் செய்வார் இல்லை? யோசித்து பாருங்க. நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறேன். இன்னைக்கு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா கூட நீங்கள் சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரியப்பா ஒரு 3 நாளில் எஸ்தரும் அவங்க யூதர்களாக இருந்தாங்க உபவாசம். மொர்தெகாய் தலை தப்பிற்று, மொர்தெகாய்க்கு கனம் கிடைத்தது, ராஜாவுக்கு தூக்கம் போச்சு இல்லை? ராஜா எஸ்தரை நேசித்தான். ராஜாவை கர்த்தர் இல்லை, கர்த்தர் தொட்டார். அவன் வழியாக ஃபேவர் நன்மை வந்தது. அது மாத்திரமல்ல, யூதர்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. விருந்துண்டு சாப்பிடாம இருந்தாங்க 3 நாள். ஆனா அதுக்கப்புறம் 3rd டே முடிஞ்ச பிறகு 4th டே விருந்து தான். சகல காய்கறிகளும், சகல மீட்டும், சகல ஃபிஷ், அதாவது சீ ஃபுட்ஸும், பறக்கிற ஃபுட்ஸும், எல்லா ஃபுட்ஸும் சாப்பிட்டாங்க. லேம்பை சாப்பிட்டாங்க. ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஃபீஸ்டிங் நடந்தது பாருங்க. தட் இஸ் ஃபாஸ்டிங். அதுதான் விளைவு. ஃபாஸ்டிங்குடைய விளைவு அதுதான். அதனால் நீங்கள் இதெல்லாம் தான் இப்போ ஜெபம் பண்ணும்பொழுது இப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ணணும் இல்லை? ஃபாஸ்டிங் இருக்கிறோம் எப்பா, எஸ்தர் ஜெபத்தை இருக்கிறோம், ஆண்டவரே அதை அவங்களுக்கு செய்திரு, எனக்கு செய்யணும், அப்படி செய்யுங்க. இல்லைன்னா நாங்கள் எப்படி சாட்சியாக இருக்குது கேள்வி கேளுங்க. நாங்கள் சாட்சியாக மாறணும். அது ஹிஸ்ட்ரியில் வரணும். வருஷந்தோறும் அந்த மாதம் என்ன மாதம் அதில் போட்டிருக்குல்ல, நம்ம படித்தோம். அந்த மாதம் நிசான் மாதமோ ஏதோ ஒரு மாதமோ அந்த தேதியில் அப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த லென்ட்டா அடுத்த லென்ட்டுக்கு நாங்கள் அப்படி செலிப்ரேட் பண்ணோம். பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீ ரிசல்ட் காண்பித்து கொடுத்துருக்கிறேன். தானியலுக்கு ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் வந்து விட்டது. எஸ்தருக்கு 3வது நாள் முடிந்த பிறகு 4th டே ரிசல்ட் அண்ட் ஆல்சோ ஒரு விருந்து, ஒரு மீட்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு களிப்பு. அவங்கள பார்த்தாலே பயந்தாங்க, அவங்களிடத்துல எல்லாம் சேர்ந்தாங்க. ஆமென். இன்னைக்கு உங்களை விட்டு போனவங்களெல்லாம் சேர்ந்து வருவாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாதப்படியில் வந்து நிற்பாங்க, பாதப்படியில் விழுவாங்க. அது எனக்கு வந்த வாக்குத்தத்தம். அது ஆண்டவர் செய்ய வேணாம் நான் ஜெபம் பண்ணேன்.
ஆனால் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அதை செய்யுங்கப்பா. அல்லேலூயா, செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு, குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு, சரீர வியாதியில் இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, உயர்வுக்காக காத்திருக்கிறவங்க, மாறுதல் டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு, அடுத்து ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க, கேன்சர் வியாதி எல்லாவற்றுக்கும் ஒரு 3 days ஃபாஸ்டிங். நீங்கள் அவங்களுக்காக இருங்க. உங்கள் அப்பா ஒருவேளை கேன்சராக இருக்கலாம், உங்கள் அம்மா கேன்சரில் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் தேர்வு எழுதலாம். அவர்களுக்காக இருங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி, விருந்துண்டு அந்த நாளை எப்பொழுதும் கொண்டாடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே, அப்படி செய்ய ஒரு கிருபை காட்சி தோற்றுறோம். இந்த ஜெபத்தை அநேகருக்கு நீங்கள் எடுத்து செல்லுங்கப்பா. ஏன்னா நீங்கள் தான் எடுத்து செல்லணும். ஏன்னா மக்கள் இடத்துல நாங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தாவே அவங்களால முடிந்தது தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்பினா நிச்சயமாக எல்லா ஊர்களுக்கும் எடுத்துப்போங்க, உலகமெங்கும் எடுத்துப்போங்க. எங்கள் பிள்ளைகளையும் அவங்க ஷேர் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.